சிலர் எல்லாம் கத்த நமக்கு முன்பா விரோதமா எழும்ப பண்றது ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு ஆமான் எழும்புறானா நினைக்காத ஒரு போராட்டம் வருதா, தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், நினைக்காத ஒரு நன்மை வருது. நினைக்காத ஒரு நன்மை வருது. ஆமா, நினைக்காத சில காரியங்கள் உங்கள் குடும்பத்துல வருதுன்னா நல்லா தானே போயிட்டு இருக்குது, நல்லா தானே நடந்துட்டு இருக்கிற. அதை திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்றேன். யாக்கோபுக்கு ஏசா பிரச்சனையா எழும்பினது யாக்கோபுனுடைய நினைக்காத வந்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை எதனால என்பது யாக்கோபுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனை எழும்புறதுக்கு ரீசன் யாரு? யாக்கோபு. நான் இந்த வார்த்தை பேசும்போது அது தெளிவா சொல்லியும். நம்மனால சில பிரச்சனைகள் எழும்பும், அதுக்கு கேரண்டி இந்த வார்த்தை கிடையாது. ஆனா எதுவுமே செய்யாம தப்பே இல்லாம சில பிரச்சனை எழும்பும் பாருங்க. நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு நினைக்காத ஒரு பிரச்சனை. இந்த ஒரு பிரச்சனையை நான் நினைச்சதே கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில நான் நினைக்கல. இப்படி எழும்புதுனாலே இந்த காலை நேரத்தில் பலிபீடத்தில் தைரியமாய் சொல்லுகிறேன், இதை தாண்டி நினைக்காத ஒரு நன்மை, உங்களால் எட்டி பிடிக்க முடியாத ஒரு நன்மையை கர்த்தர் உங்கள் கரத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென்.